குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷன்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமி நாளைனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியா கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே முக்கியமாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த சந்திரன் பயணம் செய்கிறார் 6ஆம் தேதியே. அப்படி பயணம் செய்கிற போது பூரட்டாதிங்கிற கும்பராசியில சதயத்தை தொட்டு விட்டு வருவார். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்று மீனராசிக்குள்ள செல்லும் போது குருவின் பார்வை, அப்ப லாபத்திலிருந்து குருவின் பார்வை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், அனுகிரகமா லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உழைத்ததற்கான பலன்களை நாம பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அப்போ உழைப்பே உயர்வு அப்படின்னு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நன்மைகளை தாங்கி வருகிறது. அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு மேஷராசியான உங்களுக்குள்ளேயே வரும்போது நீங்க திடமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு மனநிலை கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டார்ட்டே நல்லா இருந்துச்சு வச்சுங்களேன், ஆரம்பமே நல்லா இருக்குன்னா சூப்பர் தானே. அப்போ ஆரம்பம் நல்லா இருக்கிற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும், முக்கியமாக இந்த கடன் கொடுக்கறது வாங்கிறது, இந்த விஷயங்கள், வீடு மனை வாகனங்களிலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களை பொறுத்தவரை விஷயங்கள். அது மட்டும் இல்லை, குழந்தைகளின் எஜுகேஷன், அவங்களுடைய கல்வி நிலை, அவருடைய வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அடுத்த நிகழ்வுகள், இதையும் நீங்கள் பிளான் பண்ணுங்க. முதலீட்டு எண்ணங்கள் இருந்தால் அதையும் இந்த வாரத்தில் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல போகும்போது ரோகிணி நட்சத்திரத்தை உச்சம் பெற போகிறார் 4ஆம் இடத்துக்காரர். அப்ப சுகஸ்தானத்துக்காரர் உச்சம் பெறும்போது நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை கொடுப்பார். அதுபோல வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை மிருகசீஷத்திலையும் இருப்பார். உங்க ராசிநாதனுடைய செவ்வாயுடைய சாரத்தில் இருக்க போறார். அப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான கட்டமைப்பை இந்த வாரம் கிரகங்கள் அமைத்து கொடுக்கிறது. இது அழகாக பயன்படுத்திக்கணும் இல்லையா. அப்போ இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருப்பது, காலாஷ்டமியின் போது துர்கையை வழிபடுவது, புதாஷ்டமியின் போது விஷ்ணுவை வழிபடுவது, அபர ஏகாதசியின் போது விஷ்ணுவுக்காக விரதம் இருப்பது, பிரதோஷத்தின் போது எல்லாம் வல்ல இறைவனான ஈசனை நாம அபிஷேக பொருள் ஆராதனையுடன் அவரை வணங்குவது. இப்படி அழகாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே முக்கியமாக சந்திரனின் பயணத்தை பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்குரியவரான இவர் தொழில் ஸ்தானத்திலிருந்து தொடங்குகிறார். குருவினுடைய சாரத்திலிருந்து தன் பயணத்தை துவங்கி மீனராசிக்குள்ளரே சனியின் சாரமான உத்திரட்டாதிக்குள்ளரையும் புத்தியின் ஸ்தானமான ரேவதி நட்சத்திரத்தின் மேலும் பயணம் செய்கிறார். அப்போ எப்படி இருக்க போது மனதில் அழகான ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும்.
அது லாபத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்கான சேர்க்கைகள் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நிறைய லாப நிகழ்வுகளை நீங்கள் அழகாக பயணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. புதன் 2ஆம் இடத்துக்காக வக்கரகதியிலே இருக்கிறார். இந்த வக்கரகதியிலே இருப்பவர் நன்மையை தான் செய்வாரா அப்படின்னா 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் நார்மலா மனதை எப்படியுமே கொஞ்சம் மறதி, தவறுதலான எண்ணங்களை ஏற்படுத்துதல், செய்யணும்னு நினைச்ச சார் என்ன செய்யல அப்படிங்கிற மாதிரி சிக்கல்களை கொடுத்தல், இப்படி எல்லாம் கொடுப்பார். ஆனா இவர் வக்கரகதியில உள்ள வரார் இல்லையா, அப்ப நன்மை நடக்கும். இந்த நன்மை தான் நமக்கு முக்கியம். ஏன்னா குருவுடன் சேர்ந்த புதனாக இருப்பார். வாரத்தின் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வரைக்கும் இருப்பார். 9ஆம் தேதி மேல அவர் உங்களுடைய மிதுன ராசியில 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை தொடுவார். அப்போ நிறைய பயணங்களை கொடுப்பார். அப்போ நிறைய நன்மை தொடர்பான, குடும்பம் தொடர்பான பயணங்கள் உண்டு. இந்த ஆசிரியர்களாக இருந்தாக்க எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், கணக்கர்களாக இருந்தாக்க இந்த ஆடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், ட்ரேடர்ஸாக இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான விஷயங்கள், இப்படி உங்களுக்கான பயன்பாட்டு விஷயங்கள் எல்லாம் போவீங்க. செவ்வாய் உங்க ராசிக்குள்ளே உட்கார்ந்துருப்பார். அப்ப தைரியத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துக்காரங்கனாலும் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சனி சந்திர சேர்க்கை அப்படிங்கிற காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இது ரெண்டுமே சனியின் தொடர்பை கொண்டது குருவின் பார்வையினாலே. அப்போ அழுத்தமான வேலைகள் எல்லாம் நீங்க அழகா செய்ய முடியும். யாரும் முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் நீங்க முடிக்க முடியும். அதுவே உங்களுக்கு லாபமாய் மாறும். உழைப்பே உயர்வு அப்படிங்கிற வார்த்தையை அழகா மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அப்போ உழைக்கணும், அதுக்கான பலன்களை பெறணும். அது யுக்திகளாக அறிவுபூர்வ விஷயங்கள், சில லக்கெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த லக்கெல்லாம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதனால இந்த பார்வையின் பலமும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல நிகழ்வு இருக்கானா, சுக்கிரனுடன் சேர்ந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதா பார்த்தீங்களா, அங்கதான் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். ரொம்ப பெரிய கனவுகளை காணாதீர்கள். லக்னாதிபதி பெருசா கனவு காண்டா என்ன ஆகும், பேராசை பெருநஷ்டம் ஆயிடும். அதனால அங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நல்லது. மற்றபடி இந்த வாரத்துல நீங்க நினைச்ச மாதிரி லாபமாக பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சஷ்டி விரதம் இருப்பது, காலாஷ்டமியில துர்கையை வழிபடுவது, புதாஷ்டமியின் போது விஷ்ணுவின் வழிபாடு, வார கடைசியில பிரதோஷநாதனான இந்த சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து அவரை கண்ணார அபிஷேகத்தை காண்பது போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். இந்த வாரம் உங்களுக்கு நலங்கள் பல வளரட்டும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கார செலவுக்குன்னே இருக்கிற சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலே தொழுகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசி 2ஆம் இடத்துக்காரான குருவின் உச்சம் பெற்ற இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு பொருள் வரவுக்கான வாய்ப்பை அப்படி அதிகப்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலை. உங்க ராசிநாதனான புதன் வக்கரகதியிலே இருக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். விதமான பயணங்களையும் செலவு தொடர்பான விஷயங்களில கலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெட்டார் கலெக்ஷன் எல்லா வேலையும் செய்யக்கூடிய வேலையும் மைண்ட்ல கொண்டு வரும். அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, இவங்கிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த பணத்தை பிடுங்கணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். நிலங்கள் விற்கவே இல்லை, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு வழி பண்ணணும். வெறும் புறம்போக்கா இருக்கு, அதை எப்படி கரம்பை மாத்துறது, இப்படி பல விதமான தீவிர சிந்தனைகள் அடுத்த ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கும். அப்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் விருத்தி செய்வதற்கு, அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டுமல்ல, தடைப்பட்ட காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்களோ சரி, தொழில்களிலோ சரி, நமக்கு ஏதாவது தடை நடந்ததுன்னா அதை எப்படி உடைக்கலான்ற நியூயான்சஸ், புதுசாக யோசிப்பது, மாற்றி யோசிக்கும் தன்மை, இதை கொண்டு வரும். இப்படி ஒரு அழகான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரனும் சனியும் சேர்ந்த சேர்க்கை 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இங்கிருந்து உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால
கொஞ்சம் எல்லாம் தாமதமாக நடக்கும். நடக்கலேன்னு சொல்லக்கூடாது, நடக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாயின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்து மேலே விழறாரு. அப்போ எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வந்துவிடும். எல்லாரையும் மெச்சு ஒரு மாதிரி இந்த நாள் வரைக்கும் இல்லை சார், இப்போ பாருங்க நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் கரெக்டான ரீப்பிங் பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு பயமில்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாழ்க்கை, சத்துருக்களிலிருந்து விடுதலை, கேஸில் இருந்த வழக்கில் நம்ம பக்கம் சாதகம், இப்படி நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ரோகிணியில் உச்சப்படுகிற அந்த 10-11 தேதிகளின் போது உங்களுக்கு லாபங்கள் பெருகும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. அபார ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு நல்ல 4 பேர்த்துக்கு அவருக்கு நல்ல துளசி மாலையை சார்த்தி காக்கும் கடவுளான அந்த விஷ்ணு பகவானை போற்றும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய தாக்கம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா பூரட்டாதி என்கிற சாரத்திலே, குருவின் சாரத்திலே தான் சந்திரன் பயணம் ஆரம்பிக்கிறார். அப்போ குருவும் இணையும் போது மனதிலே எதையுமே சாந்தமாக முதல்ல பண்ணணும்னு அமைதி வந்துடும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது நிறைய கோயில் குளங்கள்லாம் போகணும்னு எண்ணங்கள் வரும். அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். 9ஆம் இடம்ங்கிறதுனால சொசைட்டியல் லைஃப்பில் நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுப்பார். இந்த சோர்வு கொஞ்சம் குறைப்பார். அலைச்சல் எல்லாம் இருக்கும், ஆனாலும் சோர்வு கொஞ்சம் குறைந்து விடும். சின்ன சின்ன பயணங்கள் கொடுப்பார். 10ஆம் இடத்துக்குள்ளார உள்ள வரார். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அப்படிங்கிற வருஷம் போது கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கான எனர்ஜியோட பூஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் செலவுகள் உண்டு. ஆரோக்கிய தொடர்பான செலவுகளை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் 10க்குரியவர் அமர்ந்திருக்கும் போது அவருடன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் சந்திரன். அப்போ 10ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு காசு பணத்துல பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிடும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்தால் சரியாகிடும். இது நாள் வரைக்கும் யாருன்னா உங்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, டாச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமை வாக்கில் பணம் கேட்டுக்கு பாருங்கள், பணம் திரும்பி வரும். கொஞ்சம் கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சோர்வாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் பயணங்கள் போது கொஞ்சம் கவனம், சாப்பாட்டும் போது எக்ஸ்ட்ரா கேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எதையுமே காதில் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அவசரப்பட்டு இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்களாக வேலையை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கரெக்டாக அதுக்கான விஷயத்தை காதில் வாங்கிக்கின்னு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு காஷன். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதனும் வக்ரகதியில் உட்கார்ந்துருவார் 10ஆம் தேதி வாக்கில். அப்போ 2 பேரும் சேரும்போது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கள கண்காணித்து அவங்க ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குதா, அவங்க கரெக்டான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் நமக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் உடனே அட்டன் பண்ணி அதுக்கு மருத்துவத்துக்கான தீர்வை கண்டுபிடித்து விடுங்கள். இது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. சஷ்டி விரதம் இருங்க. அதனால் முருகனின் அருளால் அனைத்து விதமும் லாபமாய் பெறுவதற்கு அழகான வாரமாய் இந்த வாரம் அமையும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துக்காரான சந்திரன் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலிருந்து பயணத்தை கொண்டு அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடமான மீனராசிக்குள்ளே நுழைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்து வழியாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு போய் நிற்பார். இப்படி போகும்போது உங்களுக்கு லாபங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாகிறது. குரு உங்களுடைய ராசியின்
4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சந்திரனின் நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை குறைக்கும். அதாவது மீன ராசியிலே 8ஆம் தேதிக்கு சந்திரன் உள்ள பயணம் செய்யும் போது உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பார். குரு 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் குரு பார்வையினாலே கோடி புண்ணியம் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி சந்திர சேர்க்கையுடன் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? எதிர்பாராமல் பணவரவுக்கு வாய்ப்பு, நல்லதொரு முன்னேற்றமான சூழ்நிலைகளிலே குடும்ப நிலை, பரபரப்பான சூழ்நிலைகளே குடும்பத்திலே சில மாற்றங்கள், இந்த கட்டடங்கள் கட்டுவதிலே இருந்த சிக்கல்கள் தீர்வு, புதிய பண்ணை போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கான முயற்சிகள் நடக்கும். கட்டடங்களிலே சிக்கல்கள் தீர்வது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த முயற்சிகளிலே நீங்கள் வளர்ச்சியை காணலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்குள்ளார உட்காருவாரு, கேதுவோடு உட்காருவார். என்ன தப்பு நடந்ததுன்னு முதல்ல தப்பை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் தீர்வு அழகா கிடைச்சிடும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை சுகஸ்தானத்தின் மேல் வைக்கிறார். அதனால பரபரப்பான வாழ்க்கை நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாரத்தின் கடைசியில் பயணத்தின் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் வச்சுக்கொடுங்க. 12க்குரியவன் உச்சம் பெற போகிறான் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ மனசு அளவாஞ்சு சில காரியங்கள்லாம் பதட்டமாக பண்ணணும் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு அந்த காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் புத அஷ்டமின்னு இருக்கு. புத அஷ்டமி 8ஆம் தேதி இருக்கிறதுனா புதனுடைய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே விஷ்ணு பகவானை வழிபட்டு எனக்கு எல்லா நிலையிலும் அமைதி நிலைநிறுத்தி புத்தியை சரிபடுத்தி காரியங்களை கரெக்டாக பண்ண வைன்னு வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நன்மையாக முடியும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு சனியின் பார்வை நேரடியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே லாபத்துக்குரிய சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்கிறார். குருவின் பார்வை குருவின் சாரத்திலே விழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்திலே 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலே சந்திரன் பயணம் செய்யும் போது உத்வேகமான ஒரு எண்ண ஓட்டங்கள், சுகமான ஒரு இனிமையான நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிகளில் நல்ல பரஸ்பரம் அன்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது, வியாபாரத்திலே புதிய தொழில்முறைகளை செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள், வியாபாரத்திலே வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கலாம். மேஷராசிக்குள்ளார வரும்போது நமக்கே தெரியும் அஷ்டமம். அதனால குடும்பத்தில் சில சிக்கல்கள், எப்படி தாழ் பண்றதுன்னு கொஞ்சம் எண்ணங்கள், காரியங்கள் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதனுடைய எஃபெக்டை வார கடைசியிலையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக பலன் அப்படி விஸ்தாரமாக இல்லைனாலும் நல்ல ஆரம்பத்துடன் இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். புதன் உங்க ராசிநாதன் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க ராசியின் 11ஆவது இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருப்பதனாலே தொழில் முறையிலே நிறைய இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உண்டு. நல்ல பண வரவையும் தன வரவையும் கொடுப்பார். புதிய முயற்சிகள், கல்யாண தரவுகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஸோ ஒரு வளமான வளர்ச்சி, சுகமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய காரியங்களில் நீங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நம்மளும் இதோடு சேர்ந்து செய்யலாமேன்னு யோசிச்சிங்கன்னா ராகுவின் 6ஆம் இடத்தின் தன்மையை பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் தைரியமும் வேணும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து
செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்தில் மேல இருக்கு. முயற்சியை கொஞ்சம் வேகமா செய்யுங்க, விவேகமா செய்யுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியா மாற்றி கொடுக்கும். நான் பாட்டுக்கு இருப்பேன், அது பாட்டுக்கு வரும் அப்படின்னா அது வேண்டாம். நீங்க கொஞ்சம் உங்க முயற்சியையும் மனதிலே கொஞ்சம் ஆசைப்படு அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வாங்க. இந்த ஆசைகளும் எழுச்சியான எண்ணங்களும் தான் முக்கியம். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, புத அஷ்டமி அன்று புத்தியின் எழுச்சிக்காக வேண்டிக்கணும். தினமுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் விஷ்ணுவின் சகஸ்ரநாமம்னு இருக்கும், அதை டெய்லி கேட்கறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு எஸ்பெஷலி ரொம்ப பர்டிகுலராக கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிட்டு வாங்க. முடிந்தால் நல்ல 6 உயரத்துக்கு நல்ல துளசி மாலை வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டுட்டு நல்ல கண்குளிர பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு வாருங்க. மனதும் புத்தியும் நல்லபடியாக இருக்கும். நிறைய அலைச்சல்களையும் லாபமாய் மாற்றி கொடுக்கும். வெற்றியை உங்கள் பக்கம் ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே தொழிலுக்குரிய இந்த சந்திர பகவான் எப்படி பயணம் செய்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். புரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தின் மேலே பயணம் செய்வார். குருவின் சாரம், குரு தொழிலில் உட்கார்ந்துருக்கார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள், தொழில் வரையிலே சம்பள உயர்வு, இடப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய லாபம், LTA போன்ற விஷயங்கள், நல்ல ஒரு பொசிஷன், பதவி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஆலோசனைகளை கரெக்டாக வச்சு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக கிடைச்சிடும். உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற தடை கற்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் சந்திரனுடன் சேர்வார் மீனராசியிலே இந்த 7ஆம் 8ஆம் தேதியில். அப்போ யோகத்தினுடைய லாபம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். வெளி வர்த்தக தொடர்பு, வெளிநாட்டு தொடர்புகள், மறைமுக தொடர்புகள், இதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். சீக்ரெட் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பலம் உண்டு. 7ஆம் இடத்துக்காரரானவர் 8லே அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற செவ்வாயின் பார்வையினாலும் இந்த வாரத்திலே குறிப்பாக சில காரியங்கள் உங்களுடைய கூட்டு தொழில் செய்பவர்னால கலவரம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அவர் ஏதோ சொல்வார், நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க, புரிதல் இல்லாத குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இதே நிலைதான் கணவன் மனைவிக்குள்ளாரையும். உங்களுடைய வார்த்தையின் தெளிவான ப்ரொனவுன்சியேஷன் இல்லாததுனால சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். லூஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில். 9ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து கொண்டிருப்பது நல்லது. உங்க ராசியின் சுகஸ்தானத்தை பார்க்கிறதுனால சுகங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் லாபத்தின் மூலமாக. அதனால நிறைய லாபங்கள், புதிய வரவுகள், வண்டி வாகனத்திலே மாற்றங்கள், இதெல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே, கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பார். லாபம் இருக்கிறதுனால நிறைய அவுட்டிங் இருக்கும். வெளியில போயிட்டு வர்றது, வெளி சாப்பாடுகள், நல்ல விருந்து உபசாரங்கள், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்லபடியாக ஒரு சுக நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும். பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த கேது ஏற்படுத்துவதனாலே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு கிக் ஸ்டார்ட் ஆன இருக்கு. அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புதிய காரியங்களை வார கடைசியில் செய்ய வேண்டாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, ராசியினுடைய அனைத்து விதமான காரணத்துக்கு யார் முக்கியம்னா சந்திரன். மனசு, மனோகாரகன் அப்படிங்கிறோம். மனசை வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லாமே. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறோம். இந்த மனோகாரகனானவர் பூர்வ புண்ணியத்துக்குரியவரானவர் உங்க ராசியின் 4ஆம் இடமான சுகஸ்தானமான கும்பராசியிலிருந்து பயணம் செய்வார். புரட்டாதி அப்படிங்கிற குருவின் சாரத்திலிருந்து. குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மீனராசிக்குள்ளார இந்த சந்திரன் பயணம் செய்யக்கூடிய 8ஆம் தேதியின் போது குரு அங்கேயும் பார்ப்பாரு. உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கும்போது
அப்போ குருவின் அனுகிரகத்தினாலே, குரு 9ஆம் இடத்தில் இருப்பதனாலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். தொழில் வர்த்தகத்திலே நீங்க சமூகத்திலே நிறைய பாடுபடக்கூடிய ஆசாமி இருந்தால் உங்களுக்கு உயர்வுகள் நிறைய கிடைக்கும். பலரை வைத்துக்கொண்டு வேலை பார்ப்பவர்கள், தொழில் முனைபவர்கள், பிஸ்னஸ் மேக்னட்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாரத்தின் அறிகுறி தெரிகிறது. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெற்றிகளின் இலக்கை அழகாக பயன்படுத்திக் கொள்ள தைரியம் வேணும். அந்த தைரியம் நல்லா இருக்கும். தைரியலட்சுமி இருந்தால் எல்லாம் வந்துடும். அதனால தைரியலட்சுமி உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு 7ஆம் இடத்துல இருந்து. அதனால் கலத்திரத்தின் உதவியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். தொழிலிலும் வியாபாரத்திலும் கூட்டாளி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதனால குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகள், கவலைகள் உண்டு. அதிக அலைச்சலினால் வரக்கூடிய உடல் அசதியும் இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதனால கவனமாக தொழில் செய்ய வேண்டும். எதையுமே அடுத்தவங்களை பார்க்காம நீங்க வாட்டுக்கு ரிசல்ட் சொல்லிடாதீங்க. பழி யார் மேலேயும் போடாதீங்க. அமைதியா எல்லாத்தையும் பார்த்து நிதானிச்சு பண்ணீங்கன்னா நல்லது. வேலை உங்க வேலையை மட்டும் கரெக்டா பார்த்துக்கிடுங்க. அடுத்த வேலைக்குள்ளார நீங்க மூக்கே நுழைக்காதீங்க. அது ரொம்ப அவசியமில்லாத விஷயம். இப்படி கொஞ்சம் கால்குலேட்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். லாபத்தின் நோக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வாக்கில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். 8ஆம் தேதி குருவின் பார்வை இருப்பதனால 7, 8ன்னு வாரத்தின் முதலிலேயே சில காரியங்களெல்லாம் அழகா முடிக்கணுன்ற எண்ணத்தோட செய்யுங்க. உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளித்தருவதற்கு காத்திருக்கிறார் சந்திரன். அப்போ உங்களுக்கு இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருப்பது 6ஆம் தேதியே, அதுபோல 12ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு, இது 2ஐயும் விடாம பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு பல குறைகள் தீர்ந்து மன நிறைவு கிடைக்கும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சூரியன் உங்களை நேரடியாக சுட்டெரித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய குருவினாலே, உங்க ராசிநாதன் தான், ஆனா 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்வையை 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்களுடைய 4ஆம் இடத்து மேலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த அஷ்டமத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறவர் புரட்டாதியிலிருந்து, குருவின் சாரத்திலிருந்து, சனியின் சாரம், புதனின் சாரம், கேதுவின் சாரம், சுக்கிரனின் சாரம், சூரியனின் சாரம், சந்திரனின் சாரத்தில் உச்சப்படுவது ரோகிணி நட்சத்திரத்திலே, பின்பு செவ்வாய் அப்படிங்கிற மிருகசீஷம் வரைக்கும் போவார். இப்போ இந்த சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்குள்ளார போகும். 6ஆம் இடம்ங்கிற சத்ருஸ்தானத்தில் இந்த வாரம் முடியும். முயற்சியிலிருந்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அப்போ நிறைய முயல்வதற்கான வாய்ப்புகள், புதிய ஐடியாஸை கிரியேட் பண்ணக்கூடிய தாட் ப்ராசஸ், இதை செய்யணும் அதை செய்யணும்னு எடுத்து வச்ச லிஸ்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற திறன், பயணங்கள், இதெல்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் ஆரோக்கிய தட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டானாலும் வார கடைசியில் இதான் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்க போறீங்க. அதனால் சத்தியமேவ ஜெயத்தை என்ற மாதிரி உங்களது இந்த வாரம் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஜெயமே அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் இருப்பார். அவர் 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அல்லாடிட்டு இருப்பார். அதனால சுக்கிரனுடைய இந்த 9ஆம் இட சேர்க்கையும் நல்லா தான் இருக்கு. அதனால பண வரவை உங்களுக்கு கொடுப்பார். கலத்திரத்தினுடைய ஒற்றுமையை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்யற காரியத்துக்கு எஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தொழிலில கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் லாபங்கள் உண்டு. செய்யற காரியத்தை நிதானிச்சு செஞ்சீங்கன்னா லாபத்தை நீங்க அழகா ரீபோர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா செலவு பண்றேன் அதனால எனக்கு நன்மை நடக்கணும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சுப செலவுகளாக இருந்தால் செய்யலாம், வேண்டாத செலவுகள் வேண்டாம். அப்போ செலவுகளை கொஞ்சம் கரெக்டா கட்டுக்கோப்பாய் வைப்பது அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு என்னென்ன செலவுகள்
நன்மை தரும் அப்படின்னு எழுதிக்கணும். லேண்டெல்லாம் வச்சுருந்தீங்க, விவசாய நிலங்களாக இருக்கிறது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க. கொஞ்சம் பயிர் பார்க்காம போச்சுங்கிற சூழ்நிலையும் உண்டாகும், சேதங்கள் உண்டு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. கட்டடங்களிலே இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. அதுவும் முக்கியமாக பள்ளி கட்டிடங்கள், மருத்துவ கட்டிடங்கள் இதெல்லாம் வச்சிருப்பவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். அப்போ ஓரளவுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கா அப்படின்னா இந்த வாரம் அப்படி தான் இருக்குது. சில கட்டடங்களில் ரெனோவேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் செலவையும் கொடுக்கும், ஆனால் அதுவே உங்களுக்கு பண வரையும் கொடுக்கும். அப்படிங்கிறனால அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்தில் காலாஷ்டமி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு துர்க்கையை வழிபடுங்கள். துர்க்கையை வழிபடுவதனாலே மனதிலும் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மையினாலே வரக்கூடிய பயங்களையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு இருக்க அவரின் சாரத்திலே சந்திரன் இந்த வாரத்தின் பயணத்தை ஆரம்பிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து மிருகசீஷம் என்கிற செவ்வாயின் சாரம் வரைக்கும் ரிஷபராசி வரைக்கும் போறார். அப்படி போகும்போது உங்க ராசியின் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை தொடுவார். 3ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து செய்வார். அப்போ புதிய காரியங்களை தான் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்தளக்க சில கம்யூனிகேஷன்லாம் பண்ணுவோம். ஸ்மார்ட் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுவோம். இல்லை வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, விசிட்டிங் கார்டு போடுறது, அந்த மாதிரி பிரிண்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதுக்கு குருவின் அனுகிரகமும் சனி பகவானின் அனுகிரகமும் இருக்கும். செவ்வாய் லாபத்துக்குரியவர். 4ஆம் இடத்துக்காரர், 11ஆம் இடத்துக்காரர், 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தைரியம் மட்டும்தான் வரும். தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு தைரியத்தை வச்சுன்னு செய்யணும். எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய திறன் வேண்டும். புத்தி தடுமாறும். புத்தி 7ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார் வக்ரகதியில். அவர் அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பதனால லாபத்தை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சூரியனுடைய தாக்கம் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்து மேலே விழும். ஆனாலும் பொருள் வரவு எப்படியானும் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். நல்ல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. புதிய வரவுகள் அப்படிங்கிற குழந்தை பேரு போன்ற விஷயங்களும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் கல்வி, நிதிநிலை, பொதுவாக நம்மளுடைய நிதிநிலை, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஒரு ஹைலைட்டாக காட்டும். அப்போ நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறது. சுக்கிர பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறார்னு பார்க்கும்போது அவர் அஷ்டமத்தில் உட்கார்றார். அதுவும் நல்லது தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய போக்கில் பயம் கொஞ்சம் போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு கணவன் மனைவி இருப்ப வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகளும் நிறைய உண்டு. பயணங்களினாலே லாபங்களும் உண்டு. புதிய நண்பர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், இவர்களினுடைய கிக் ஸ்டார்ட் உங்களுக்கு இருக்கும். அவங்க வந்ததுனால இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்க, அதனால் அந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஸ்பார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேசுகிற பேச்சுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பேசிடுங்க, கராராக இருங்க. வியாபாரத்தில் தன்மையெல்லாம் அப்படி இப்படிலாம் வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்கள் பக்கம் திரும்பும். 10ஆம் தேதி அபார ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபட உங்களுடைய மனநிலையில் மாற்றம் கிடைக்கும், லாபமும் உண்டு. அதனால் அமைதி உங்களுக்கு திரும்பும். பல காரியங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்துக்கு 11ஆவது இடத்துக்காரர் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்திலே 7ஆம் இடத்திற்குரிய சூரியனின் தயவு வேண்டியிருக்கு. அதே போல 6ஆம் இடத்துக்கு சந்திரனின் தயவு வேண்டியிருக்கு.
ஏன் சூரியன் தயவு வேணும்? சூரியன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது, அவரை வணங்கி தான் மற்ற காரியங்களை செய்யறது அப்படிங்கிறத வச்சுக்கிடுங்க. சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கார, சத்ருஸ்தானத்துக்குரியவர். அப்போ எதையும் வெற்றி கொள்ள வேண்டும், எல்லாத்திலையும் முன்னிற்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தாயார் தந்தையரை வணங்குவதும் முதல் வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது லௌகீகம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் ஆரம்பித்து, உங்க ராசியிலிருந்து ஆரம்பித்து, உங்க ராசி 2, 3, 4ன்னு போவார். ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தில். அப்போ உங்க ராசி 2ஆம் இடத்திலே போகும்போது சனி பகவானுடன் சேர்ந்து குருவினால் பார்க்க சுக செலவுகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல செலவுகள், சுபமான செலவுகள் உண்டாகும். குருவினுடைய இந்த அனுகிரகத்துடன் சனியின் பார்வை உங்க ராசியின் 8ஆம் இடத்தின் மேலே விழும். அதனால எதிர்பாராத தன வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திரஸ்தானமான விருச்சிக ராசியை பார்த்தார். அப்போ தொழிலிலே நிறைய தடைகள், பண விரயங்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் குருவின் பார்வை அந்த 10ஆம் இடத்தின் மேலே விழுவதனால விரிவாக்கங்கள் அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன் செலவுகளாக இருக்கும். அப்ப நல்ல நிகழ்வுகள் நிறைய உண்டு. லாபத்திற்கு குறை இருக்காது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். குடும்பத்திலே கலத்திரத்தினுடைய ஆரோக்கியத்திலே குறைபாடுகள் உண்டு. நீங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கரெக்டா இல்லாதனால கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கும், அழுத்தம். அதனால் அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க, புரிந்து வைங்க. இது இப்படி தான் நடந்திருக்கு, இதனுடைய காரணம் இதுதான் அப்படி கொஞ்சம் அவங்களோட இறங்கி பேசி கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ராகு உங்களுடைய மனநிலையிலே நிறைய மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே நீங்கள் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். அப்போ தான் எல்லாம் நடக்கும். அதுவாக நடக்கும்னா அதுவாக நடக்காது. உச்சப்படக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வார கடைசியில் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பணம், லாபம் போன்றவை வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனால இந்த வாரம் சந்தோஷமாக தான் இருக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. இது இப்படிலாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக சில காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முத்தாய்ப்பாய் வைத்து கொண்டீர்களானால். ஏன்னா 6ஆம் இடத்திலே புதன் வக்கரகதியிலே இருந்து 5ஆம் இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளே தவறான காரியங்களிலே உங்களுக்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் தேதி புத அஷ்டமி அன்று புதன் பகவானுக்குரிய விஷ்ணுவை வழிபடுவது, பெருமாளை வழிபடுறது, நல்ல ஆள் இறக்கு நல்ல துளசி மாலை வாங்கி அவருக்கு சாழ்த்தி, பெருமாளே கோவிந்தா என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் நீக்கிவிடு, என்னை எப்பொழுதும் முன்னும் பின்னும் வளமும் விளமும் மேலும் கீழும் இருந்து அரணாயிருந்து காப்பாற்று அப்படின்னு அரங்கநாதனை வணங்க உங்களுடைய மனநிலையிலும் மாற்றமும் வாழ்க்கையிலே எழுச்சியும் பல தெளிவான முடிவுகளும் எடுக்க முடியும். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைய போறார் சனி பகவானுடன் சேர்ந்து. இந்த வாரத்தில் குருவின் பார்வை உங்க ராசி மேலே இருக்கு. ராசிநாதன் தான் பார்வையை வைக்கிறார். உங்களுக்கு அந்த பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்திலிருந்து பார்வை, லாபத்தை நோக்கிய பார்வை இருக்கு. அதனால புதிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். கலத்திரத்தின் மூலமாக சுகமான வாழ்க்கையை கொண்டு வரணும்னு எண்ணங்கள் வரும். அவங்களுக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள், தாமதப்பட்டாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள், கூட்டாளியோட கூடிய தொழில்களிலே நல்ல ஒரு ஐடியாஸோடு சேர்ந்த விருத்தியான வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான எண்ண ஓட்டங்கள் முதல்ல இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே பார்வை,
பூர்வ புண்ணியஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே பார்வை, பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணங்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், தன லாபத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும். சுய தொழில் செய்பவர்கள் இந்த வாரத்தில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிங்கன்னா ரீப்பிங் பெனிஃபிட் டிஃபரெண்ட்டாக உண்டு. கொஞ்சம் தான தர்மங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த கோவில் குளங்கள் எல்லாம் இருக்கும்போது சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம், அந்த க்ளீன் பண்ணுற கலத்திர பணிகளில் செய்கிறது கொஞ்சம் நல்லது. அதில் ஹெல்ப் பண்ணுறது, இதனால் வரக்கூடிய வளர்ச்சிகளை நீங்கள் டெஃபினட்டாக கண்கூடாக பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலே வக்கரகதியிலே புதன் இருக்கிறார். அதனால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விடுறது அவமானத்தை கொடுக்கும். ஜாக்கிரதையா இருங்க, தேவையில்லாத வார்த்தை வேண்டாம். வக்கரகதியில் இருப்பவர் 4ஆம் இடத்துக்குள்ள நுழைப்பார். 9ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துல வந்துடுவார், சூரியனோட சேர்ந்துப்பார். பக்தி நிறைய மனசுல இருக்கணும். உடல் அசதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு, அதில் பக்தியோட எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தொழில் முறையிலே நல்ல வளர்ச்சி, சம்பள உயர்வு வேணும், கூடுதலா லாபங்கள் வேணும், அடுத்தடுத்த இடத்துல நான் வளரணும் அப்படின்லாம் என்ன இருந்தா இந்த வாரம் அதெல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் டெஃபரெண்டா இருக்கு. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்க ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கனாலே மனசுல கவலை கொடுத்து விடும், எந்த விதமான குழப்பங்களும் வரும். கேது இருக்கிறதுனால பண தொடர்பான விஷயத்துல நிறைய சிக்கல்கள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் எப்படி பிரித்து பார்த்து லாபத்தை கொண்டு வரணும்னு எண்ணத்தையும் கொண்டு வரணும். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் கொடுக்குற தெய்வம் குதிரையை பிச்சு கொட்டோம்லாம் யோசிக்கக்கூடாது, கராராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வியாபாரம் இந்த வாரம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சிக்கல் கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று இந்த வாரம் முடியும். மிருகசீஷம் ரோகிணி அப்படின்னு முடியும். அப்படி போகும்போது வார கடைசியில் பிரதோஷம் அப்படின்னு இருக்கு. அன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுக்குமே காலையிலேயே நீங்க ருத்ர சமகம் அப்படிங்கிற பாடல்களையோ இல்லை சிவனின் பாடல்களையோ ஒலிக்க வைத்து கொண்டே இருங்கள். சனி உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ அவருடைய தன்மையினாலே, குருவின் அனுகிரகத்தினாலே வரக்கூடிய நாட்களில எந்த விதமான தகராறு இருந்தாலோ அது தீர்த்து வைக்கிறதுக்கு சிவன் அருளாலே மாய மயக்கங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.